புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சுடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா, இறைவாவா, இறைவாவா. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி
புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. ஆ ஆ வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது. தன் வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா இறைவாவா இறைவாவா. இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயமே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே. இதயமே இரவா உணவின் உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 21 இறைச்சொற்றொடர்கள் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களை நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடம் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன் தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொண்டு போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வர வேற தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்குட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடைய பார்வையிலே புறக்கணிப்பு மொழியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, நட்பின் பெயராலோ, மொழியின் பெயராலோ, இஞ்சாதியின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, கலரின் வர்ணத்தின் பெயராலோ அல்லது வண்ணத்தின் பெயராலோ, உடலின் பெயராலோ அல்லது நீதி நியாயம் என்ற மதிப்பீடுகள் பெயராலோ புறக்கணிப்பது அமைப்பு ரீதியான ஒரு பாவம், ஒரு குற்றம் என்பது என்னுடைய பார்வை. அதிலும் குறிப்பாக ஏழை எளிய நலிவுற்ற மக்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு புறக்கணிப்பது அது அமைப்பு ரீதியான ஒரு குற்றம், அமைப்பு ரீதியான ஒரு பாவம் கூட. இதை கடவுள் மன்னிப்பாரா என்று கூட எனக்கு தெரிவதில்லை. புறக்கணிப்பு என்பது நம்முடைய சமுதாயத்திலே, சமூகத்திலே, சமயத்திலே இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறது. தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு செயலாக நான் பார்க்கிறேன்.
ஒரு சிலர் மொழி, மதம், இனத்தினால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இன்னொரு புறம் பொருளாதார அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மற்றொரு புறம் பார்க்கின்ற போது சமுதாய அடிப்படையில் புறக்கணிக்கிறார்கள். கோயிலிலே புறக்கணிப்பு இருக்கிறது, கல்லறைகளிலே புறக்கணிப்பு இருக்கிறது, அமைப்புகளிலே புறக்கணிப்பு இருக்கிறது, அதிகாரங்களிலே புறக்கணிப்பு இருக்கிறது, பங்குகளிலே புறக்கணிப்பு இருக்கிறது, திருச்சபையிலே புறக்கணிப்பு இருக்கிறது, மறை மாவட்டங்களிலே, வட்டாரங்களிலே, பங்குகளிலே, சபைகளிலே, சங்கங்களிலே, இயக்கங்களிலே கூட இந்த புறக்கணிப்பு அதிகமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் திட்டமிட்டே புறக்கணிக்கிறார். இவ்வாறு புறக்கணிப்பு என்பது அன்றாட செயல்பாடாக மாறிவிட்டது. கேவலமான ஒரு இதாக பார்க்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளவியல் சிந்தனையாளர் கூறுவார், ஒருவர் மற்றவரை புறக்கணிக்க காரணம் ஏற்றத்தாழ்வு அல்ல, மாறாக என்னை போன்று வளர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் என்பார். இத்தகைய புறக்கணிப்பைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறார். ஆனால் அவர்கள் எத்தகைய விளைவை சந்திக்கின்றார்கள் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்தில் இயேசுவும் புறக்கணிக்கப்படுகிறார். இயேசு தன்னை சுட்டி காட்டியே இந்த ஓமையை துவங்குகின்றார். ஏனென்றால் தான் எவ்வாறெல்லாம் இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட இருக்கிறார் என்பதனை முழுமையாக இயேசு அறிந்திருந்தார். இவை அனைத்திற்குமே காரணம் நான் என்ற அகந்தை. ஏனென்றால் ஒருபுறம் தலைமை குருக்கள் தாங்கள் பெரியவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் மிதக்கின்றார்கள், இன்னொரு புறம் பரிசேயர்கள். இத்தகைய நான் என்ற தீராத பசி இயேசு புறக்கணிக்கப்பட காரணமாக அமைகிறது. நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டி இருக்கிறது. ஆனால் குறைகளை சொல்ல வேண்டியிருக்கிறது, அநியாயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. திராட்சை தோட்டம் போட்டு அதை குத்தகைக்கு விட்ட நிலைக்கிழார் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வர பணியாளர்களை அனுப்பிய போது தோட்ட தொழிலாளர்கள் பழங்களை கொடுக்காததோடு பணியாளர்களை தாக்கினார்கள். இறுதியில் நிலக்கிழாரின் மகனையும் கொண்டு போட்டார்கள். அரசன் தாவீதிடம் இறைவாக்கினர் நாத்தான் இது போன்ற ஒரு ஓமையை சொன்னபோது தாவீதுக்கு பெருஞ்சினம் ஏற்பட்டது. அதனை செய்தவன் சாக வேண்டும் என்று கூறினார், தாமே அந்த மனிதன் என்பதை உணராமல். ஆனால் இயேசின் ஓமையை கேட்ட தலைமை குருக்களும் பரிசேயரும் தங்களை பற்றியே இந்த ஓமையை இயேசு கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். நமக்கும் புரியணும் யாரை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் மனம் மாறவில்லை. அதே போலதான் நமக்கும் மனம் மாறுறது கிடையாது. குற்றம் செய்கின்றவர்களை விட்டு விடுகிறார்கள், குற்றம் செய்ததனால் பாதிக்கப்பட்டவர்களை பிடித்து அடிக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு திருச்சபையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஓமையை இன்று கேட்கும் நமது பதில் என்ன? தாவீதை போல நாமே அந்த மக்கள் என்பதை உணராமல் கோபம் கொள்கிறோமா? அல்லது பரிசேயர்களைப் போல உணர்ந்து கொண்டும் மனம் மாறாமல் இருக்கிறோமா? ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தாவீதை போல மனதுருகி உம்மிடம் மன்னிப்பு கேட்க எங்களுக்கு ஒரு துணிச்சலை தாரும். நீர் எதிர்பார்க்கின்ற கனிகளை எங்களது வாழ்விலே வழங்கிட எங்களுக்கு தெளிவை தாரும். நீர் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற நல்ல செயல்கள் என்னும் கனிகளை நாள்தோறும் வழங்க எங்களுக்கு அருள்தாரும். யாரையும் எந்த விதத்திலும் புறக்கணிக்காமல் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள்,
சேற்றனை தேற்றுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை
அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். சுமந்து கல்வாரி செல்லும் கருணாகரா இயேசுநாதா, கனித்தராயம் வாழ்வை சுமப்பவரே, கனிவால் உயிர் தர துணிந்தவரே, நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம், நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நல்லவை சொல்லி நலம்பல செய்தும் நன்றியின் பரிசாய் அநியாய தீர்ப்பு நஞ்சாய் தீர்ப்புகள் எமை காக்கவே,
தேப்லாத்துவானோ நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். தோள்தனில் தந்தோம் அவமான சிலுவை தோல்வியை வெல்ல அதுதானி சின்னம் தொலைநோக்கு பார்வை கொண்டவரே தொலையாமல் எம் வாழ்வை சுமப்பவரே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். விழுதலும் எழுதலும் வாழ்வினில் வருமே வீழ்ந்தே கிடப்பது சாவினை தருமே விதையாய் விழுந்தெழ சொன்னவரே விடியலாய் துணிந்தெழும் மன்னவரே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். தாய் முகம் பார்த்தால் தாகம் தீரும் தாங்கிட இயலா சோகம் மாயும் தாயாகும் பெண்மை தரணியிலே தாங்கிட பாடம் தந்தவரே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். உதவிடும் கரங்கள் செபிக்கும் உதடிலும் உயர்வன கண்டோ சீமோன் நெறியில் உண்ணவும் ஒடுக்கவும் எல்லாரிலே உன் திருப்பாடுகள் தொடர்கின்றதே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம்.
பெண்மையின் வீரம் காற்றினும் வேகம் பெண்குலத்திலகம் வேரோணி வேதம் பெண்மையின் மாண்பதை மதித்தவரே பெருமகன் உம்முகம் பதித்தவரே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். தளர்வான தோள்கள் தடுமாறும் கால்கள் தடை போடும் அடிகள் இரண்டாம் வீழல் தடையாக பலவீனம் எம் வாழ்விலே தாண்டிட சொன்னீர் இவ்வீழ்விலே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். எருசலேம் வீதியில் ஏழையர் விழினீ எருவன ஆனதே திருமகன் தேற்ற எவர்க்கென எதற்கென அழ வேண்டும் எனும் நெறி சொல்லியே தொடர்ந்தவரே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். வீழ்ந்திட வீழ்ந்திட தாங்கிடும் நிலம் போ வீழ்ந்திடும் பிறரை தாங்குதல் பலமாம் ஈழினும் எழுதலே நல்லுணர்வாகும் வீதியில் விழுந்து நீர் எழுந்து சொன்னீர் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம். ஆடைகள் உரிய அவமானம் தரித்த ஆதவ நிலவே எம்மாண்டவா ஆதிக்க அதிகார போதையிலே ஆடையம் மாண்புகள் மாகிறதே நாங்கள் உணர்ந்து விட்டோம் நன்றே வாழ துணிந்து விட்டோம் நாங்கள்
ஆணவம் அடிமை அவதூறு என்னும் ஆணிகள் கொண்டு அறைந்தோம் உமையே. ஆளலும் அடக்கலும் போர் அணியாகி ஆருயிர் அன்பு அறையுண்டதே. நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நன்றே வாழ துணிந்து விட்டோம். உதிரம் ஏந்தி உயிரும் ஏந்தி உலகோரிய மக்காய் உமையே ஏந்தி உண்மை அன்புக்கு சாட்சியாக உயிரெல்லாம் வாழ்ந்திட உயிரீந்தி நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நன்றே வாழ துணிந்து விட்டோம். இறந்தும் வாழ்தல் லட்சிய வாழ்வு, இதையே இறந்தும் தாய்மடி பிறந்தே. இளமையின் அதிசயம் இதுவன்றோ, இனி நம் வாழ்வும் பொதுவன்றோ. நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நன்றே வாழ துணிந்து விட்டோம். கண்மூடி ஓய மண்மூடி போனால் கல்லறையாவும் கதை 100 சொல்லும். கனிவோடு நம் வாழ்வை தொடர்ந்தானே, கருணையின் வரலாறு நாமாகுவோம். நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நாங்கள் உணர்ந்து விட்டோம், நன்றே வாழ துணிந்து விட்டோம். நன்றே வாழ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.